Hello students, example 1.6 பார்க்கலாம். let x, y ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஸ் ஆர்ன்ற ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. show that r is a function and find its domain, codomain and range. இப்போ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. டயக்ராமில் இருந்துச்சு நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்ற சொல்லலாமா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபங்க்ஷன் நாட் ஃபங்க்ஷன் இப்படி கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஒய் எக்ஸில் 4 டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஒய்யில் 2 4 6 8 10 5 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எக்ஸில் உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் ஒன்லி ஒன் மேப்பிங் தான் இருக்கும். பாருங்களேன், 1க்கு 2 2 4 3 6 4 8. அப்போ ஒன்றே தான் மேப் ஆகிருக்கு. எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒன்லி ஒன் இமேஜ் தான் ஒய்யில் மேப் ஆகிருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், டேரெக்டாக ஆர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோடொமைன், ரேஞ்சு. அப்போ டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டொமைன்னாலே ஃபஸ்ட்டு செட் என்னவோ அதில் இருக்க எலமெண்ட்டை தான் டொமைன். அப்போ 1 2 3 4. நெக்ஸ்ட்டு கோடொமைன். கோடொமைன்றது என்னது, ஒய்ன்ற செட்டில் உள்ள டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதணும். 2 4 6 8 10. ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கலாம், எதெல்லாம் மேப்பிங் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். 2 4 6 8 மட்டும் தான் மேப் ஆகிருக்கு. அப்போ 2 4 6 8. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம். a relation f is to x to y is defined. f of x is equal to x square minus 2 where x is equal to -2 -1 0 3 and y is equal to r. லிஸ்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் இஸ் எஃப் எஸ் எ ஃபங்க்ஷன். ரெண்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸுன்ற செட்டு கொடுத்துட்டாங்க, ஒய் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு ஆர். ரேஞ்சில் கிடைக்கும். நம்ம ஃபைன் பண்ணுறதுலேருந்து நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூஸாக போட போகிறோம். எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு பதில் -2 போட போகிறோம். -2 போட்டால் என்ன கிடைக்கும், -2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 -2 2. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -1 போடலாம். 1 போட்டால் என்ன கிடைக்கும், -1 தி ஹோல் ஸ்கொயர் -2. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 -2 -1. நெக்ஸ்ட்டு 0 ஸ்கொயர் -2 -2. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எஃப் ஆஃப் 3 போட போகிறோம். 3 ஸ்கொயர் -2 3 ஸ்கொயர் 9 9 -2 7. இப்போ நம்ம இதிலேருந்து ரிலேஷன் எழுதலாமா, -2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. -2, 2 -1, -1. 0 போடும்போது -2, 3 போடும்போது 7. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். எஃப்பில் உள்ள எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், இஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டயக்ராம் வரைஞ்சி கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படியே கண்ணால் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புரியறதுக்காக நம்ம வரைஞ்சிடலாம். எக்ஸ் ஒயின் ரெண்டு செட்டு இருக்குது. எக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, -2 -1 0 3. 2 ஒயில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, 2 -1 -2 7. அப்போ இதை மேப் பண்ணோன்னு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு -2 to 2 -1 to 1 0 to -2 3 to 7. இப்போ எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் எத்தனை இமேஜ் இருக்குது, ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்குது. அப்போ அதை வச்சு என்ன சொல்லலாம், எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன்.